மெடிசின்ஸ் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு காரணம் ஹோமியோபதி மெடிசின்ஸில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை, உண்மை. ஆனால் ஹோமியோபதி மெடிசின்ஸில் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. எப்படி தெரியுமா? மெடிசின்ஸை ஓவர் டோஸாக நீங்களே எடுத்துக்கிறது. இப்போது ஒரு டாக்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டிசீஸ்க்காக உங்களோட சிம்டம்ஸை வச்சு டாக்டர் ஒரு மெடிசினை கொடுத்துருப்பாங்க. அது அப்போதைய சிம்டமெட்டாலஜி, அப்போதைய காஸை வச்சு இருக்கும். நீங்கள் அந்த மெடிசினை எப்படியாவது ஸ்மெல் பண்ணிட்டோ டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோ யாருக்கு வந்தாலும் எப்போ வந்தாலும் அதே மெடிசின்ஸை கொடுப்பீங்க, நிறைய கொடுப்பீங்க. கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க, எஸ்பெஷலி கோவிட் வந்த சமயத்தில் நாங்கள் ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 ப்ரிவென்டிவ் மெடிசனாக எல்லோரும் கொடுத்துட்ருந்தோம். அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதோட டோசேஜ் நாங்கள் எப்படி கொடுத்துட்ருந்தோன்னா 3 டேஸ்க்கு கொடுத்துருந்தோம், எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிற மாதிரி. பட் அந்த பர்சன் என்ன பண்ணாருன்னா, he is just gone to enquire everywhere. அந்த கோவிட்லேயும் போய் என்கொயரிலாம் பண்ணி இது மெடிசனை நம்ம 50 ருபீஸ்க்குன்னு கொடுத்துட்ருந்தோம். இவர் 50 ருபீஸ் கொடுத்து மெடிசன் வாங்கவா, இதை விட கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைல்யூஷன்ஸே வாங்கிக்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம இத்தனை பேருக்குன்னு நம்ம வாங்கும்போது ஓவராலாக டைல்யூஷன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு டைல்யூஷன்ஸை வாங்கி he made some 10 drops in water and has taken it and given it to the whole family. அது மட்டும் கிடையாது, அவர் என்ன பண்ணார், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டார். எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, ஓ திஸ் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ், சார் எதுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் 50 ரூபாயை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரணும், இப்படி வாங்கி வச்சுட்டோன்னா நம்ம ஹோல் ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நிறைய சாப்பிட்டோன்னா நமக்கு நிறைய இம்யூன் பவர், கோவிட்லேருந்து தப்பிச்சுக்கலாம். ஹோமியோ மெடிசினில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, ஒரே ஒரு வியாதியை மட்டும் க்யூர் பண்ணுறது கிடையாது. ஹோமியோ மெடிசின்ஸில் ஒரு மெடிசனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 20 பக்கம் 30 பக்கத்துக்கு சிம்டம்ஸே இருக்கும். அவ்வளோ வியாதிகளை சரி பண்ணக்கூடிய தன்மை ஹோமியோ மெடிசின்ஸுக்கு இருக்குது. இப்போது நீங்கள் தேவையில்லாமல் டோசேஜ் ஓவராக எடுக்கும் பட்சத்தில் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் அந்த மெடிசினால் க்யூர் பண்ண முடியுமோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் உங்களுக்கு தூண்டிவிடப்பட்டு உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டேக்கு ஒரு மெடிசனுக்கு ஒரு ஹெட்டேக் வருதுன்னா, ஹெட்டேக் பிரதானமான சிம்டமாக இருக்கும். ஆனால் அதை விட நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். வாமிட்டிங் இருக்கும், பேக் பெயினுக்கு அந்த மெடிசனாக இருக்கும், பைல்ஸுக்கு அந்த மெடிசனாக இருக்கும், ஸோ திடீர்னு ஹார்ட்டில் வர ஏதாவது ப்ராப்ளம்க்கு அந்த மெடிசனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அதெல்லாம் தூண்டி விட்டு அந்த மெடிசனோட சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ்ட் பெயின் வருது, அந்த மெடிசனுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் க்யூர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க பட்சத்தில் அந்த செஸ்ட் பெயின் இந்த மெடிசன் என்ன செய்யும், இந்த மெடிசனை ஓவர் டோஸாக எடுத்துட்டிங்கன்னா அந்த செஸ்ட் பெயினுக்கு ஈக்குவலான ஒரு பெயின் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும், நமக்கு ஏதோ ஒன்று ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட்லாம் எடுப்பீங்க. சம்டைம்ஸ் டெஸ்ட்டில் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் அந்த பெயின் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சு தான் இருப்பீங்க. தயவு செய்து சொல்கிறேன், ஹோமியோ மெடிசின்ஸை இதுதான் இன்டைஜஷனுக்கு இந்த மெடிசின், டைரியாவுக்கு இந்த மெடிசின் அப்படின்னு நீங்களாக ப்ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மெடிசனை நிறையா ஓவர் டோஸாக நீங்களே எடுத்துகிட்டே இருக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நாங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதில்லை. வாழ்க வளத்துடன்.